வீக்லி ஆக்டிவிட்டி தான். ஸோ இது வந்து உங்களை வந்துட்டு திங்க் பண்ண வைக்கிறதுக்கா. ஓகேவா? நம்ம ஆக்சுவலாக நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது மூவி பற்றி மட்டும்தான் பேசணும்னு நினச்சேன். இப்போ வந்து நம்ம ஈவன் மொபைல் ஃபோன்ஸ் பற்றி கூட நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எப்படின்னா நம்ம பொழுதுபோக்கு அப்படின்னு தான் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஆனால் வந்து இந்த பொழுதுபோக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? இப்போ நம்ம யூடியூப்லேயே என்ன சொல்கிறோம், யூடியூப்பில் இன்ஃப்ளூயன்சர் தான் சொல்கிறாங்க, அப்படி தானே? யூடியூப் இன்ஃப்ளூயன்சர். ஓகே, இப்போ நம்மளை பற்றி முதல்லலாம் நம்ம ஒரு டைம் பாஸ்க்கு பார்க்குற மாதிரி நினச்சிட்டு, இப்போ நிறைய பேருக்கு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இது வந்து திரும்ப திரும்ப யாரோ ஒருத்தவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லும் போது, ஒரே விஷயத்த பல பேர் சொல்லும்போது அது உண்மையாக நம்பிடுறாங்க இல்லையா? நம்புகிறாங்க. நல்லதை வந்து கெட்டதாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, கெட்டதை வந்து நல்லதாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹவு டு யூ திங்க்? நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க? மூவிஸ் வந்து உங்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா இல்லையா? இப்போ எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு மெயின் கோலாக இருக்கிறது வந்து என்டர்டெயின் ஆகுறது. ஆமாம், என்டர்டெயின் ஆகுது. அட்லீஸ்ட் மந்த்லியாவது ஒரு மூவிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த மூவி வந்து அந்த அட்லீஸ்ட் ஒரு வீக்கெண்டு கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த வீக் ஃபுல்லாமே அவருக்கு அந்த மைண்ட் இருக்கும். அவங்க வந்து மற்றவங்க போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இன்னொன்று நல்ல மூவிஸ் வந்து சொசைட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெய்பீம்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம படத்தில் வந்து ஒரு ஸ்பாட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒருத்தர் இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம சொசைட்டியில் இருக்குது, நம்ம வந்து தீர்க்கணும்னு ஒரு நல்ல இவர் சொல்கிறது மூவிஸில் கூட ஓகே தான். இப்போ சீரீஸ்லேயும் எடுத்தால் இப்போ மோஸ்ட் ஆஃப் த சீரீஸில் வந்து நிறைய எபிசோட்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அதில் வந்து நிறைய இது இருக்குது மேம். அதை பற்றி மீனிங்காக இருக்கும். அது நிறைய கண்டென்ட்லாம் இருக்குது மேம். ஸோ மூவி எடுத்து பார்த்தா இப்போது நம்மளோட லைஃப் ஸ்டோரியும் மூவியில் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கும் அது நம்மளோட லைஃப் ஸ்டோரி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம். இவங்க இப்போ என்ன தெரியுமா, நான் ஒன்று கூட சொல்லுவேன், என்டர்டைன்மெண்ட் வந்து இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வீக்கெண்டில் மட்டும் இல்லை, ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட். வி ஆர் கேரிங் என்டர்டைன்மெண்ட் பாக்ஸ். இது வந்து இட்ஸ் ஆல் இன் ஒன் பாக்ஸ் இல்லையா? ஆல் இன் ஒன் பாக்ஸ். அப்போ நம்ம இது வந்து என்ன பண்ணுறோம், கிளாஸில் கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்குதா, மொபைல் எடுத்து கேம் விளையாடு, ஒரு மொபைல் எடுத்து ரீல்ஸ் பாரு, ஓகே, அப்படின்னு நடக்குது. இப்போ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து டிவி சீரியல் ஒரு குரூப் பார்த்தா ஒரு குரூப் என்ன பண்ணுது, யூடியூப்பில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க, அப்படி தானே? இப்போ மொபைல் ஃபோன்ஸ் ஆகட்டும் இல்லை இது எல்லாமே என்டர்டைன்மெண்ட் வந்து ஃபுல் டைம் ஆயிடுச்சு. இப்போ இப்போ நம்ம சொல்கிறோம் வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் அப்படி பிளான் இல்லாமல் என்ன சொல்லலாம், வீட்டில் உட்காந்துட்டே நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம இப்போ பார்த்தா நம்ம எல்லாமே ஃபுல்லாக என்டர்டைன்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? வி ஆர் நாட் என்டர்டைன்மெண்ட் பஞ்சம் இல்லை. ஓகே, ரீல்ஸ் பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் இன்னொருத்தர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். எல்லா விஷயத்தையும் இப்போ பார்த்தா கொஞ்சம் காலைக்கு முன்னாடியெல்லாம் எல்லா பற்றியும் விஷயங்களை வந்து மறைச்சி வைக்கிறோம் ஆப்ஷன் இருந்துச்சு. ஓகே, இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாருக்கும் எல்லா பற்றியும் ப்ரைவசி இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே வந்து ப்ரைவசி இல்லாமல் போயிடுச்சு. நீ என்னப்பா நினைக்கிற மூவிஸோட ரோலை பற்றி? நம்மளோட வாழ்க்கையோட ரியல் ஸ்டோரி எடுத்து போடுறாங்க. சில பேர் மூவிஸ் பார்ப்பாங்க, அது வந்து அது உண்மையாக நினச்சிட்டு நிறைய இடத்துக்கு போய் நம்ம ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், அது வந்து சில பேர் ரியல் அடிச்சுட்டு போய் சண்டை போடுவாங்க, சண்டை போட்டு கொண்டுருவாங்க. ஸோ இந்த மூவி வந்து ஒரு சில டைம் டேஞ்சரஸாக சொல்ல முடியுது, பொய்யா இருக்காது. இப்போ நம்ம வந்துட்டு நீ எதிர்ப்பு இருக்கப்பா? என் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னா மூவி வந்து நல்லது தாங்க. நம்ம இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்க மொபைல் யூஸிங்கை விட மூவி வந்து நம்ம பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு ஹீரோ வந்து நம்ம ரொம்ப நாளாக பார்த்து அவங்களவே பார்த்து இன்ஸ்பைராக எடுத்து நம்ம போய் அவங்க சொல்கிறத நம்ம கேட்போம்னு ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்து ஒரு நல்ல படமாக எடுத்து போடுவாங்க. படமாக எடுத்து போடும்போது நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி இனிமேல் நம்மளும் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி இருக்குது. ஓகே, அது குட் கான்செப்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரன் மூவி எல்லாம் ரொம்ப வருஷம் இருக்குது. அது எவ்வளோ வருஷம், நான் 20 years கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் எந்திரன் மூவிலே ஏஐ கான்செப்ட் மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணி தான் ஏஐ மூவியே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ என்னென்னா என்ன பண்ணுது, ஒரு சிட்டி வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிட்டிஸை உருவாக்குது, அப்படிதானே? எல்லாம் சிப். அப்போ அந்த சிப்பு கான்செப்ட் அப்படிங்கிற சிப் கான்செப்ட் வந்து அங்கே வந்து எல்லா சிப் கான்செப்ட் இருக்குது, ரோபோ கான்செப்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா? இது ஒன்று மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா கான்செப்ட்டுமே இருக்குது. ஸோ
ஏஐயும் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். அதுவும் வந்து அதை பேர் சொல்ல தெரியாமல் இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியல, ஆனால் சொல்ல தெரியாமையே